வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தளர் ராணுவத்தில் 44,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும், பாஸ்போர்ட் சேவை மையங்களும், தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும், வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994ஆம் ஆண்டு விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதி வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 கோடி ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31ஆம் தேதி வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 கோடி ரூபாயும், கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 கோடி ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார்.
இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை, கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150க்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேட்புமனு தாக்கல் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.